மழையிலிருந்து காக்கும் திட்டமென தொடங்கிய வடிகால் பணியானது சூளைமேட்டில் உயிரையே பறிக்கும் மரண குழியாக மாறியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. பருவமழை என்றாலே சென்னை வாசிகளுக்கு உள்ளூர எரிச்சல் ஏற்படுவது வாடிக்கையாகவே உள்ளது. வடிகால் கட்டமைப்பும் தூர்வாரப்படாத கழிவுநீர் கால்வாய்களும் பெருகி கிடக்கும் சென்னை மாநகராட்சியில் மழைநீர் பெய்தாலே நகரமே கழிவுநீர் கிடங்காக மாறிவிடும் சூழல்தான் யதார்த்தமாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டுதான் பல கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த நிதியாண்டில் மட்டும் 771 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அதில் 334 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிகமாக நீர் தேங்கும் பகுதிகளில் அவசர பணிகள் நடந்து வருகின்றன. இந்த திட்டம் மக்கள் நலனுக்காக இருந்தாலும் நடைமுறைப்படுத்தும் விதம் மக்கள் உயிரையே ஆபத்தில் ஆழ்த்தி வருவதாகவே சூளைமேடு மக்கள் கவலையை வெளிப்படுத்துகின்றனர். கான்ட்ராக்ட் கொடுத்துருக்க ஆளுங்களே ஒரு குவாலிட்டியான ஆளுங்க கிடையாது. ஃபுல்லாகவே இந்திக்காரன்ட்ட கொடுத்துருக்கிறதுனால அவங்க கரெக்டான வேலை பார்க்குறது கிடையாது. இங்கே நோண்டி வச்சுட்டு திரும்ப ஆளுங்களும் பற்றாக்குறையாக நிறையா இருக்கிறதுனால இங்கே நோண்டி வச்சுட்டு அடுத்த தெருவில் போய் வேலை பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் நோண்டி போட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1 மந்த்துக்கு மேலே 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும். கரண்ட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு இபி ஆளை கூட வச்சுக்கிட்டு இவங்க பள்ளம்லாம் இது பண்ணுறது கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு நோண்ட எங்களோட கரண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவை கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வயர்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு கொடுத்து போயிருக்காங்க, அவ்வளோதான். எமர்ஜென்சியாக நம்ம இப்போ ஒரு ஏசியோ எதுவுமே எங்களால் யூஸ் பண்ணவே முடியல. பொதுமக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு தன்மனதோடு செய்கிறாங்க. அது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எந்தெந்த டைமில் என்னென்ன வேலையில் சீக்கிரம் முடிக்கணுமோ அதை முடித்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிடுங்க, நான் ரோட்டில் அந்த கல்யாண சத்திரத்தாண்ட பழம் வியாபாரம் பண்ணுறேன் வண்டியில். அந்த வண்டி கூட இப்போ 3 நாளாக போக முடியாமல் கிடக்கு. பற்றியில் பொதுமக்கள் அந்த இடத்துல அந்த எங்கள் வழியை என்ன செய்திருக்கிறாங்க, நோண்டி போட்டு அதில் காவ வர்றதுக்காக சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. இங்கே இருக்கிறவங்கள சுற்றி வர்றதுக்கு கனகுறைக்கு மழை பெஞ்சுதுன்னா இந்த தண்ணியும் மழை தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குது. நான் ராத்திரி 11 மணிக்கு வண்டியை தள்ளிட்டு வரும்பொழுது எனக்கு எதில் பள்ளம் இருக்குது எதில் மேடு இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் 2 தண்ணி ஒன்றா இருக்கும்போது இப்போ எங்களுக்கு இதில் பள்ளம் இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க திடீர்னு ராத்திரி வந்தாங்கன்னா அது உள்ள உளுந்தா எவ்வளோ பாதிக்கப்படும். சூளைமேடு பகுதியில் மட்டும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பணிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்றி நடப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளங்கள் தோண்டப்பட்டாலும் எச்சரிக்கை பலகைகள் போன்ற எந்த அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதன் விளைவாக கோடம்பாக்கத்தை சேர்ந்த தீபா என்ற பெண் பள்ளத்தில் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சூளைமேடு வள்ளலார் தெருவில் கடந்த 2 மாதங்களாகவே திறந்த வண்ணம் கிடக்கும் பள்ளத்தில் 6 பேர் விழுந்து பலத்த காயமடைந்துள்ளனர். இது போன்ற சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பயத்தையும் கோபத்தையும் அதிகரித்துள்ளது. ஆக்சுவலாக மழைநீர் வடிகால் இங்கே யாருமே எந்த குறையும் சொல்லலை, நல்ல விஷயம் தான் பண்ணுறாங்க. பட் அதை ப்ராப்பராக பண்ணணும், செக்மெண்ட்ஸை கரெக்டாக கிளியர் பண்ணணும் ஆசைப்பட்றோம். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் நோண்டுறதெல்லாம் உடனே மூடிடுறாங்க. பட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இடத்துல, பேச முடியாதவங்க இடத்துல பார்த்திங்கன்னா நோண்டிட்டு க்ளோஸ் பண்ணாமல் போயிடுறாங்க. ஈவன் பேரிகார்டு கூட வைக்கிறது கிடையாது. பேரிகார்டு வைக்காதனால தான் இன்றைக்கி என் தங்கச்சி விழுந்தா, அவர் பையன் விழுந்திருக்கா, எங்கள் ஸ்ட்ரீட்டில் 4 பேர் விழுந்தாங்க. நான் தங்கச்சி விழுந்தாண்டக்கா நான் பேச வரல, சூளைமேடு ஒரு டெத்தே நடந்திருக்குது. ஸோ இது யாருமே பாதிக்கப்படக்கூடாது. நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. மழை வந்ததுன்னா ரோடும் அந்த பள்ளமும் ஈவனாக இருக்குது. பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 அடி இருக்குது. ஸோ இதில் எதுவும் ஆகிடக்கூடாது. இப்போ சென்னை ஃபுல்லாக வைரஸ் ஃபீவர் இன்ஃப்ளூயன்ஸஸ் வந்திருக்கு அப்படின்னா எதனால் வருது? ஃபுல்லாக மூடிட்டு மூடாமல் போனால் தெரியும், கொசு தேங்குன்னா அதுக்கப்புறம் அதில் நிறைய முட்டைகள் இடும். அதனால தான் இந்த ஃபீவர் வருது. ஸோ இது நாங்கள் எந்த குறையும் சொல்ல வரல. தயவு செஞ்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த விஷயத்தை கிளியராக முடிச்சுடுங்க. ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அப்போ வந்துடுவாருங்க கவுன்சிலரு, வார்டு நம்பர் எல்லாம். ஒரு மண் போட்டால் கல் போட்டால் அதுக்கு கமிஷனுக்கு வரீங்களே. ஒரு உயிர் அநியாயமாக போச்சு இல்லை, அது யார் வருத்தம் தெரிவிக்கணும்? மேயர் தெரிவிக்கணுமா இல்லையா? கவுன்சிலர் தெரிவிக்கணும், வார்டு நம்பர் தெரிவிக்கணும்ல. யாருமே தெரிவிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? மக்களை நான் சொல்கிறேன், நோட்டாக ஓட்டு போடுங்கன்ற, யாருக்குமே போடாதீங்க. இன்றைக்கி 20 லட்சம் அந்த வீட்டில் கொடுத்தா மட்டும் அம்மா இல்லை அப்பா இல்லை, அந்த குழந்தைய யார் பார்த்துப்பா?
ஏன் எம்எல்ஏ எம்பி ஏன் ஒரு இதுக்கு பதில் வந்து ஸ்டாலினே சொல்லணும், முதலமைச்சர். அந்த அம்மா ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்திய பிரஜை வருத்தம் தெரிவிச்சாங்களா? பள்ளங்களில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் மற்றும் நோய் தொற்று போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக மக்கள் கூறுகின்றனர். சில இடங்களில் மின்சார பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். இப்போ சார் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு இந்த மழைநீர் காவா எடுத்துட்டு அவர் அந்த தாண்டரும்போது அந்தாண்ட இருந்து அந்த பலகை வலிக்கு விட்டு உள்ளே விழுந்து காலில் அடி வவுத்தில் கிழிச்சு விட்டுருச்சு. ரொம்ப நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த அதுலேருந்து கொசுவு கடி, எங்கள் பையனுக்கெல்லாம் ஜுரம் வந்துருச்சு, எனக்கும் ஜுரம் வந்துருச்சு. இன்னும் கூட எனக்கு சரியாகலை. அதோடையே நான் கூலி வேலை தான் செய்கிறேன், கஷ்டப்படுறோம். அதே பார்த்தோம்னா இந்த சாக்கடா தண்ணி எப்பயுமே வற்ற மாட்டேங்குது, இப்படியே தான் இருக்குது. அதுலேயே நடந்து காலெல்லாம் புண்ணாகி போச்சு. ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். இதில் பார்த்துட்டு நீங்கள் எப்படியோ எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க ஐயா. 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் 25 இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைநீர் வடிகால் பணிகள் மக்கள் நலனுக்காக தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் தொடர்ந்தால் மேலும் உயிர் சேதங்கள் ஏற்படும் அபாயம் தவிர்க்க முடியாதது என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்தவரையுமே பாதுகாப்பு இன்றி தான் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தினந்தோறுமே விபத்துக்கள் நடைபெறும் பகுதியாக தான் இந்த சூளைமேடு பகுதி காணப்படுவதாக இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகுமே இந்த பணிகள் பொறுத்தவரையுமே ஒரு பாதுகாப்பற்ற முறையில் நடைபெற்று வருவதாகவும், மேலும் குழந்தைகள் இருக்கும் பகுதிகளில் இந்த பணிகள் பொறுத்தவரையுமே விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 1 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரன் மற்றும் பரசுராமனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.